2011 தேர்தல் விஜயலட்சுமி, 2016 தேர்தல் காலத்தில் விஜயலட்சுமி, 2019 தேர்தல் காலத்தில் விஜயலட்சுமி, 2021 தேர்தல் காலத்தில் விஜயலட்சுமி, விஜயலட்சுமி விஜயலட்சுமி. உங்களுக்கு கடைசியாக இருந்தா நீங்க வந்து அண்ணன் மேட்டினீங்க. நேருக்கு நேரம் வந்து நில்லுங்கடா. நிக்கிறேன்ல, பெரியாரை பத்தி பேசணும்ல. 200 வழக்கில் இன்னும் 500 சிறை கொள்றான். பெரியார் சீமான் பேசலாம் உண்மை. கோர்ட்டுக்கு வந்தா இந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்கா ஒழிஞ்சிடும். வணக்கம். காவல்துறை தாக்குதல் நடத்துற அளவுக்கு எப்படி பாக்குறீங்க? எப்படி கண்ணால் பார்த்துனுக்குறோம். இது ரொம்ப வன்முறையான மிகவும் கண்டிக்கத்தக்கான செயல். ஒரு சம்மனை கொடுக்க வந்தது வலசரவாக்கம் காவல் நிலையம் சார்ந்து தான் சம்மனை இஷ்யூ பண்ணோம். இந்த சம்மனை கொடுக்கணுன்னா சம்மந்தப்பட்ட நபர் இருக்கணும், இல்லை சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு உறவினர் இருக்கணும். அப்படி நீங்கள் சம்மனை கொடுக்கும்போது வீட்டு உள்ள அண்ணன் சீமார்கள் மனைவியார் வீட்டில் இருக்கிறாங்க, நீங்கள் கதவை தட்டி சம்மனை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி தான் எல்லா வழக்கான சம்மனும் வீடு இல்லை அலுவலகத்துலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி வந்து ஆஜராக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேள்வி பண்ணலாம். ஆனால் சம்மனை அவங்க கொடுக்கல, சரி ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஒட்டிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு ஆவணம், அவ்வளோதான். நம்ம இந்த கட்டிடத்துக்கு வரி செலுத்தலை, சொத்து வரி செலுத்தலை. அப்போ நம்ம வீட்டுக்கு ஆள் வருவாங்க, கடைக்கு ஆள் வந்து நீங்கள் வந்து சொத்து வரி கட்டாமல் இருக்கீங்க 4 தடவை கேட்பாங்க. 5ஆவது தடவை நோட்டீஸ் வந்து ஒட்டிட்டு அவங்க படம் எடுத்துன்னு போயிடாங்க. அதுக்கப்புறம் அவங்க நீதிமன்றம் மூலிமா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இதுதான் வந்து இயல்பு. சம்மனை கொடுத்துட்டு திருட்டு பையன் பூனை போட்டு உட்காந்துருப்பானுங்க பாரு, அந்த மாதிரி ஓரமாக ஒழிஞ்சிருக்கு. இந்த சம்மனை எப்போ கிழிப்பாங்கன்றத நீ சம்மனை கொடுக்க போகும்போது பத்திரிக்கை கூட்டும் போகிற. அப்போ நோக்கம் என்ன? சம்மனை கொடுக்கும்போது எதுக்கு நீங்கள் ஒன்று பத்திரிக்கை? அப்போ நான் சம்மனை கொடுக்க போகிறேன், அப்போ எல்லாம் நீங்கள் வாங்க, அதை செய்தியை பரப்பணும். இது அண்ணன் சீமான் மேலே ரொம்ப இழிவான ஒரு நோக்கத்தை உருவாக்கணும். இந்த சம்மனை கொடுத்துட்டா ஒட்டிட்டேன். சம்மனை கிழிச்சல, சம்மனை கிழிச்சது வலசரவாங்க போலீஸ் தானே வந்து கேட்டிருக்கணும். என் சம்மனை கிழிச்சுக்குன்னு அந்த பிடிங்கி பிரவீன் ராஜேஷ் வந்து கேட்டார். சரி கேட்டிங்க, அப்படி என்ன பண்ண வீட்டில் அண்ணியாக இருக்காங்க, அவங்க ஒரு வழக்கறிஞர், இது மாதிரி சம்மனையார் கிழிச்சது ரொம்ப தப்பு, நீங்கள்லாம் காவல் நிலையத்தில் வந்து பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போனோம். நீ நேராக கதவை திறந்து அண்ணனோட பாதுகாவலை அடிக்கிற, அது சாதி பேரை சொல்லி பேசுகிற, நாடாரா நாடாரா நாடாரான்னு கேட்டு நீ கண்ணில் அடிக்கிற, நீ கைது பண்ணி கூட கூட்டு போகும் போதெல்லாம் இரும்பு ராட்டில் அடிக்கிற. அடிச்சு வருண்குமார் ஐபிஎஸ் அங்கே இருக்கார் பிடிங்கி, அந்த பிடிங்கி இந்த பிடிங்கி ஃபோன் அடிச்சுன்னு இருக்கிறான். அப்போது யாரோ ஒரு மேலிடம் உன்னை எல்லாம் வந்து செய்ய சொல்லி நீ செஞ்ச. இப்போ நாங்கள் கைதாக இருக்கிற வந்து எங்கள் அண்ணனையும் தம்பியும் போய் நாங்கள் சிறையில் போய் மனு போட்டு பார்க்குறப்போ இந்த தகவல் என்கிட்ட சொல்கிறாங்க, பிரவீன் ராஜேஷுக்கு வருண்குமார் ஃபோன் பண்ணான்னு கேட்குறாங்க. இது நம்ம பொய்யா இருந்தால் அவரோட கால் ரெக்கார்டை எடுத்து அவர் வெளிப்படையாக வெளியேறணும். ஒரு பெண்ணு அந்நியார் வந்து ஏதோ தவறு நடந்து வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, என்ன மன்னிப்பு சார் என்று போகிறான். அவன் வீட்டு பொம்பளைங்கள நாங்கள் இதுமாதிரி கேட்டால் பொறுமையாக இருப்பானா? அவன் எங்கெங்கெல்லாம் டியூட்டி பார்த்தானோ அங்கெங்கெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைச்சிட்டாரு. எம்ஜிஆர் நகரில் இருக்கும்போது, தாம்பரத்தில் இருக்கும்போதும், தரமணியில் இருக்கும்போதும். நீங்கள் தாம்பரத்தில் இருக்கும்போது ஒரு வழக்கறிஞர் ஒரு பாதிக்கப்பட்ட நபருக்கு உள்ளே வரும்போது வழக்கறிஞரை கன்னத்தில் அடிச்சிருக்கிறான், ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்கிறான். பத்திரிகையாளரை நேற்று கூட பாலிமர் பத்திரிகையாளரை ஒரு மேலும் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். இந்த பொறுக்கி பசங்க வந்து போலீஸ்ல வேலையை கொடுத்துட்டு திமுக கைக்குள்ளே வேலை செய்யறாங்க. சட்டம் ஒழுங்கு நாம் தமிழர் கட்சிகள் வந்து நாங்கள் வந்து சீர்கேடு பண்ணோட நிற்கிறோம். நாங்கள் எங்களோட சொல்லாளர்கள் கட்டுப்பட்டு நிற்கிறோம். நாங்கள் வன்முறை கொண்டு கையாண்டா நாடு தாங்காது, ஜெயிலு தாங்காது. இதை எல்லாமே நாங்கள் கட்டுப்படுத்த நாங்கள் வந்து நிற்கிறோம். இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் ஒரு வன்முறை, ஒரு அசம்பாவிதம், ஒரு இடத்துல ஒரு ஆபாச பேச்சு கூட இல்லாமல் ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் இராணுவ கட்டுப்பாடு அமைதியாக இருக்கிறோம். மற்ற கட்சி என்ன இருந்தால் இந்நேரம் வாழ்க்கை ஒழிக்க கோஷம் இருந்திருக்கோம், பாதி ஜனம் எங்கன்னா கலைஞ்சு போயிருக்கோம். எவ்வளோ அமைதியான இடத்துல இருக்கிறோம். இது எல்லாமே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டமாக ஒழுக்கமாகன்றத ஐயா இப்போ நாளைக்கு பிறந்த நாள் காணும் மாண்புமிகு திமுக காரங்களாம் அப்பாவாக தத்தெடுத்து கொண்டிருக்கிற ஐயாவுக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம். உங்கள் பிறந்த நாளில் இதை நாங்கள் வந்து உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம். சீமானை சீண்டினால் உங்களுக்கு பிறந்த நாள் கடைசி பிறந்த நாள் இருக்குன்றதை நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம். அதாவது மற்றபடி இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் கொண்டாடுகிற கடைசி பிறந்தநாள் இருக்கிறத நாங்கள் தெளிவுபடுத்துகிறோம், சொல்கிறோம். எதிர்கட்சியாக இங்கே அதிமுக இல்லை, பிஜேபி இல்லை. எங்கள் அண்ணன் ஏர்போர்ட்லேருந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் லைவு, வீட்டிலேருந்து இங்கே வர வரைக்கும் லைவு. தமிழகத்தின் ஆட் நியூஸ் இன்னைக்கு சீமான் நாம் தமிழர் கட்சி. நான் எந்த வழக்கான திசை திருப்பிடலாம். நீங்கள் கடைசியாக 2011 தேர்தல் விஜயலட்சுமி, 2016 தேர்தல் காலத்தில் விஜயலட்சுமி, 2019 தேர்தல் காலத்தில் விஜயலட்சுமி, 2021 தேர்தல் காலத்தில் விஜயலட்சுமி, விஜயலட்சுமி விஜயலட்சுமி. உங்களுக்கு கடைசியாக இருந்தா
நீங்க வந்து அண்ணன் மேட்டினீங்க ஆமா நேருக்கு நேரம் வந்து நில்லுங்கடா நிக்கிறேன்ல பெரியாரை பத்தி பேசணும்ல 200 வழக்கில் இன்னும் 500 சிறை கொள்றான் பெரியார் சீமான் பேசுறதெல்லாம் உண்மை கோர்ட்டுக்கு வந்தால் இந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒழிஞ்சிடும் எல்லா கேஸும் ஒன்றா போட்டு ஹைகோர்ட்டில் எடுத்துட்டு எல்லாம் கொடுப்போம் நாங்கள் வந்து பிரபாகரனை இழிவாக பேசுச்சு பெரியாரை இழிவாக பேசல பெரியார் பேசுவோம் இப்போ நாங்கள் சொல்கிறோம் பெரியார் எங்களுக்கு ஒரு மண்ணு பிரபாகரன் தான் எங்களுக்கு தலைவன்